ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நிலராசியில பிறந்திருக்கீங்க. நிலத்துக்கான காரக கிரகம் செவ்வாய் உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதியா வராரு. ராசியிலேயே சந்திரன். வாழ்க்கை நிலத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே நான் இந்த ஸ்டேஜ்ல இருந்து வந்தேன், இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போயிட்டேன், இது என்னால மட்டும்தான் முடிஞ்சது அப்படிங்கிறதுல கெத்தும் தைரியமும் அதிகமா இருக்கக்கூடிய ராசி. இப்படியே கஷ்டப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு போயிடுவோமா அப்படிங்கிற மனக்கவலைகள் 1000 இருக்கு. கர்மாக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். மற்றவன்லாம் எப்படியோ வாழ்ந்துட்டு போறானுங்க, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நான் இன்னும் இருக்க இன்னுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். மற்றவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் உயர்வா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் இருக்கிற இடத்துலயே இருந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க. நான் உதவினவங்க எல்லாம் இன்னைக்கு சொல்லி காமிக்க கூடாதுங்க, அவ்வளவு பேருக்கு உதவி இருக்கேன். ஆனா இன்னைக்கு ஏணி மாதிரி நிறைய உதவியும் இன்னைக்கு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். போன் பண்ணா கிட்டத்தட்ட என்னுடைய காலை யாருமே எடுக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு பாருங்க என்னுடைய மேல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் வச்சிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நான் வாழ்க்கையில எவ்வளவோ பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு சந்தோஷப்படுறதுதான் மிச்சம். மற்றபடி வேற எதுவுமே இன்னைக்கு எனக்கு நடக்கவே இல்லை. எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா இப்படி இருந்திருக்கேன், இத்தனை மணிக்கு போயிருக்கேன், இவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்கேன், பட்டியல் போட்டு சொல்ற அளவுக்கு இந்த அளவுக்கு உதவிகள் செஞ்சிருக்கேன். ஆனா எனக்கோ என்னுடைய குடும்பத்திற்கோ இன்னைக்கு 1 ரூபா கூட உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை. எங்க உதவி பண்ணாட்டி பரவாயில்லைங்க, ஒரு ஆறுதல் சொன்னாவது போதும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள். குரு பாருங்க, ஜென்ம குரு காலத்துல அடிச்சது இன்னைக்கு இன்னுமே முடியாம ஏகப்பட்ட அவமானங்கள். யார் யாரு எந்தெந்த வழியில வந்துச்சுன்னு தெரியல. அவமானங்கள் வாசலை திறந்தா கொண்டு வந்து அவமானத்தை கொட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணியே ஓட்டாண்டியா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் என்னை வச்சு நல்லா சம்பாரிச்சுட்டாங்க. இன்னைக்கு நான் கஷ்டப்படுற சூழ்நிலையில வந்தோடனே எல்லாருமே என்னை விட்டு ஓடிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னோட பொறுமை தாங்க. நான் பொறுமையா இருந்து இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாத்தீங்களா, எல்லாரையும் நல்லவன் நினைச்சா பாத்தீங்களா, அதுதான் நீங்க பண்ணின பெரிய தப்பு. நல்லவனா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே பழமொழி ரிஷபராசிக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 2 இல்லை. அப்ப சாஃப்ட்டுங்க நீங்க. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்க. இன்னைக்கெல்லாம் 1000 ரூபாய் 200 1000 ரூபாய் 2000 ரூபாய் மற்றவங்க யோசிக்காம எல்லாருக்கும் செலவு பண்ணிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு 100 200க்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள். அதிக ஆசை ரொம்பவே கஷ்டமானது. இருந்தாலும் நாங்கள் படக்கூடிய சின்ன சின்ன ஆசைகளும் இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்கு. மனசு ரொம்ப முக்கியங்க. மன அமைதியெல்லாம் இன்னைக்கு போயிடுச்சுங்க. வாழ்க்கையில இந்த நிலைக்கு நான் வருவேன் அப்படிங்கறது நான் நினைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த ஏற்றுமுகமா போன நான் இன்னைக்கு இறங்கு முகமா வந்துட்டே இருக்கிறேன். இன்னைக்கும் பாருங்க, கண்டிப்பா நிச்சயமா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. சனீஸ்வர பகவானுடைய கோச்சாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால என்ன சொன்னாலும் பரவாயில்லடா, இவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், திடீர்னு எப்படியோ இப்படி டெவலப் ஆயிட்டான், இப்படி நம்பவே கூடாது இவன் எப்படியோ டெவலப் ஆயிரான்டா, இவனுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குடா இவனுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான பலன்கள் இனி உங்களுக்கு வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு. சனீஸ்வர பகவான் ராசியை பார்க்கறாரு தான். இன்னைக்கெல்லாம் 7.5 சனி மாதிரி அவ்வளோ ஒரு மன வலியும் மன வேதனைகளும் இருக்கு. எல்லாம் இருக்குது. ஆனா நான் சந்தோஷமா இல்லைங்க. எல்லாருமே வந்துட்டு போற பேசுறாங்க, ஆனா யாருமே உண்மையா இல்லைங்க என்ன மாதிரி. இன்னைக்கெல்லாம் நடிச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரியான பலன்கள் தான் ரிஷபராசி ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும். எதுவுமே நம்ம வீட்டுக்காரர் தான் உதவ மனப்பான்மை அப்படின்னா, இந்த ரிஷபராசி வைஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களாம் சொல்லவே தேவையில்லை. வீட்டுக்காரை விட ஒரு படி அதிகமாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி பரவாயில்லைங்க, எப்படியோ வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்கலாங்க இந்த பிரச்சனைய. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம். நமக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டுங்க, அவங்க பாவங்க அப்படிங்கிற மாதிரி யார் பாத்தீங்கன்னா வீட்டுக்காரு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்களோ இன்னைக்கு அவங்களுக்கே வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறுற மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த நிலைமையாங்க எங்களுக்கு வர்றதுங்க. சூதுவாது தெரியாம இருந்துட்டோம், சூதுவாது தெரியாம பொழைச்சிட்டோம். அதனாலே வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நாங்க சந்திச்சிட்டோம். ராசிநாதனே 6ஆம் அதிபதி தான். கொடுமையானதுங்க. என்னைக்கு எல்லாரும் நடிங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பொம்மையாட்ட உட்காந்து எல்லாரோடைய விஷயங்களும் தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி இன்னைக்கு நடிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு விஷயங்களும் மன வருத்தத்தோடைய ஒரு நாட்களும் கடந்துட்டு இருந்தீங்க. இந்த மன வருத்தம்லாம் உங்களுக்கு இன்னைக்கு இல்லைங்க. மனசு பாரம் அப்படிங்கிறது எப்போ எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்மத்துல கேது இருக்கும்போது தான். நீ இவ்வளவுதானா நீங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான பலன்கள் தான்
நிறைய நாட்கள் ரிஷபத்தை பொறுத்தவரையும் ஒரு வளர்ச்சி இல்லாமல் போயிட்டே இருக்கு. இன்னைக்கெல்லாம் குரு 2ல் 100 200க்கு அவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை விற்பனை பண்ணி தாங்க நான் டெய்லி ஓட்டிகிட்டே இருக்கேன். இன்னைக்கு என் பையன் வந்தால் இது கேட்பானே, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்களே, எப்படி கட்டுறதுன்னு எனக்கு அப்படியே ஒரு தலையை பிச்சுக்குதுங்க. இருக்கிற ஒரு சொத்தை காப்பாற்றுறதுக்கு போராடுற மாதிரி இருக்குங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லா வழியிலையும் பிரச்சனை இருக்குது. ஆனால் வெளியே சொல்லாமல் உங்களுக்குள்ளரையே போட்டுக்கிறீங்க. கிட்டத்தட்ட ரிஷபத்தை பொறுத்தவரை மனைவி கிட்ட கூட சொல்லாத விஷயங்கள் பலது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். அவங்களும் சேர்ந்து பாதிப்படைவாங்க. ஏன்னா இங்கேயே சந்திரன் உச்சமா, அவங்க பாவம், அவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ள 1000 வலிகளும் வேதனைகளும் கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி இன்னைக்கெல்லாம் குணமே மாறிடுச்சுங்க. ரொம்பவே மேஷம் மாதிரி தான் இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும், போயிட்டே இரு அப்படிங்கிறது தான் இந்த காலத்துக்கு தாங்க நல்லது. எங்களை மாதிரி சாஃப்டான ராசிக்கு எல்லாமே இதெல்லாம் பொருந்து வருமானு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி என்ன பலன் சொன்னாலுமே இன்னைக்கு இல்லைங்க, எங்கேங்க இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலங்கள் தான் இன்னைக்கு ரிஷபத்தை பொறுத்தவரையும் இருக்கு. இன்னும் நல்ல காலங்கள் வருங்க, கவலைப்படாதீங்க. சனியோட கோச்சாரம் நல்லா இருக்கு அப்படின்னாலுமே குருவோடைய கோச்சாரம் ஒரு நாட்களும் பணத்தை பற்றின பயங்கள், பணத்தை பற்றின கவலைகள், பணம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது இருந்தாவே எனக்கு போதுங்க, வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற பெரிய பாடத்தை குரு உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட இன்னும் 16 வருஷத்துக்கு இதுவே போதுங்க. இதுக்கு மேலே ஒரு அடி அப்படிங்கிறது தேவையில்லை. இந்த சூழ்நிலையில செவ்வாயோடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? ரிஷப ராசிக்கு 7 12ஆம் அதிபதியோட செவ்வாய் 6ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடியது என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு தர காத்துட்டு இருக்காரு? இதனால ஒரு வளர்ச்சிகள், ஒரு வீழ்ச்சிகள் வருமா? வீழ்ச்சின்னு சொன்னாதீங்க, இனிமேல் வீழ்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற பயங்கள் நிச்சயமா ஒரு பக்கம் இருக்கு. சொல்லும் போதே அந்த வீழ்ச்சின்னு கேட்கும் போதே மனசு கஷ்டப்படுறது நிச்சயமா எனக்கு தெரியுது. ரிஷபனுடைய பயிற்சி 6ஆம் இடத்துக்கு வராரு. இதனால என்ன ஆக போகுது? என்னால எதுவுமே குடும்பத்துல முடியவே இல்லை, என்னுடைய சம்சார வேலைக்கு போகலான்ட்டு இருக்காங்க, தொழில் பண்ணலான்ட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நான் தொழில் பண்ணும்போது ஓரளவுக்கு ஜெயிச்சுட்டு நாங்கள் திரும்பி வரலான்ட்டு இருக்கிறோம், நாங்கள் வெளியே போய் வேலை பார்க்கலான்ட்டு இருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே ஒரு சாதிச்சு காட்டுற மாதிரி ஒரு பலன்கள், நல்ல பலன்கள் ஏற்படுமா? சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு? எஸ், நிச்சயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துருச்சு. அதே போல பொதுவாக ஜாபை பற்றின ரொம்ப கவலைகள், பண வருவாய் ரொம்பவே அதிகரிக்கும். இந்த நேரம்லாம் மனைவி சார்ந்த ஒரு யோகத்தை, இந்த சமயம் இந்த பொருளை என் மனைவி கிட்ட இருந்து வரும்போது நிச்சயமா ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தை போவேன், என்னுடைய மனைவி சார்ந்து ஒரு சொத்து வரப்போகுது, அது எப்போ வரும்? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இது நிச்சயமாக ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம். இந்த காலம் வந்துருச்சு, எழுதி வச்சுக்கோங்க. மனைவி சார்ந்து ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல நிறைய தெய்வ அனுகிரகங்களும் கிடைக்கும். செவ்வாய் பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டை பார்ப்பார். நிம்மதியாக தூங்குவீங்க. பல நாட்கள் ஆச்சு நிம்மதியாக தூங்கி. இனி நிம்மதியான தூக்கங்களும் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எதுவுமே இல்லாமல் அந்த டீயை குடிச்சிட்டு வேலை செய்கிறது, சாப்பிடாமல் வேலை செய்கிறது, 3 மணி 4 மணி வரையும் கஷ்டப்பட்டு உழைக்கிறது. ஏன் இங்கே தர்ம கர்மாதிபதியாக சனீஸ்வர பகவான் வராது. சாப்பாடாக முக்கியம், நமக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பலன்கள் தான் இன்னைக்கு ரிஷபத்தை பொறுத்தவரை நடந்துட்டு இருக்கு. இனியுமே இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, அது சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுது. வேடிக்கை மட்டும்தான். இத்தனை நாளாக கிரகங்கள் எல்லா விதத்துலையும் நீங்கள் உஷாராக இருந்திருக்கீங்க, ஆனால் எதுவுமே உங்களால் தடுக்க முடிஞ்சுதானே? இல்லை. அவமானம் வந்துச்சு, பொருளாதார பிரச்சனைகள் வந்துச்சு, கடன் பிரச்சனைகள் வந்துச்சு, நம்பிக்கை துரோகங்கள் வந்துச்சு, எல்லாத்தையும் நின்று அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே இன்னைக்கு இது எல்லாத்துக்குமே என்னால் தடுக்க முடியல, யாருமே என்னால் தடுக்கவே முடியல, எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் உங்களை நிற்க வச்சு இந்த பலன்கள்லாம் நடந்திருக்கு. நிச்சயமாக நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது, மறுக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் இந்த குருவோடைய கோயற்சாரம் ரிஷபத்தை பொறுத்தவரையும் நல்ல ஒரு சம்பட்டி அடிச்சிருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே மாறப்போகுது. பொதுவாக இந்த ரிஷபத்தை பொறுத்தவரையும் செவ்வாயோடைய பயிற்சி வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலையில் கடுமையாக மன உளைச்சல், என்ன பண்ணினாலும் எவன் என்னை முடிச்சு போடுவான் அப்படிங்கிற பயத்தில் இருக்கீங்க. நானே கூட்டிட்டு ஒரு பையனை வேலைக்கு சேர்த்தேன், அந்த பையனாலேயே எனக்கு வேலையில் பிரச்சனை, எல்லாரும் வேலை செய்யட்டும் அப்படிங்கிறதுல, எல்லாரும் சம்பாதிக்கட்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் இருக்கேன். ஆனால் என்னைய முடிக்கிறதுக்காக பல பேர் காத்துட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரியெல்லாம் என்னால் வாழ முடியாதுங்க. பொய் சொல்லிட்டு பித்தலாட்டம் பண்ணிட்டுலாம் என்னால் வாழ முடியாது. கடவுள் இந்த வேலையை கொடுத்தா நான் இருக்கிறேன், இல்லைன்னா நான் போயிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மன ஓட்டம் தான் இன்னைக்கு இருக்குது. கடவுள் நிச்சயமாக உங்கள் பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. செவ்வாயோடைய அனுகிரகம், முருகனுடைய அனுகிரகம் நிச்சயமாக இருக்குது.
சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. நிம்மதியான உறக்கங்கள். 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. நிம்மதியான உறக்கங்கள். அதே போல இன்னைக்கெல்லாம் முத்தி மோட்சத்தோட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 35 வயது ஆகும்போதே இன்னைக்கு எனக்கு அந்த மாதிரி தோணிட்டே இருக்குங்க. திடீர்னு ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப அதிகமா இருக்கேங்க. அதுவும் இந்த முருகர் சார்ந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடு ஆர்வம் வந்துட்டு இருக்கு. நான் பெருமாளை கும்பிட்டு இருக்கேன். இருந்தாலும் முருகர் சார்ந்த ஈடுபாடு ஆர்வம். முருகனை கும்பிட்டு வந்தா எனக்கு நிம்மதியா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்படி நிச்சயமா நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 1 மாதம் மட்டும் உங்களுடைய பயிற்சி நீங்க நல்லா வாட்ச் பண்ணிட்டே வாங்க. கோயில்ல போய் நிம்மதியா முருகர் கோயில்ல ஒரு ஈவினிங் ஆனா போய் உட்கார்ந்துட்டு வந்து நிச்சயமா தூங்கி பாருங்க. அதுல இருக்கிற மனசு இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாமே படிப்படியா குறையும். அதுக்கப்புறம் நீங்க கோயிலுக்கு போயிட்டு இருந்தா தூங்குவீங்க அப்படிங்கிற மாதிரியான பலன்களை கொடுக்கும். வேலை, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தடைகள் இருக்கும். எல்லா வழிகளிலும் தடைகள் இருந்தாலும் தடைகள் எல்லாம் தகர்க்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் வர்றதுனால உங்களுக்கு இது ஒரு முதல் தர யோகமான பெயர்ச்சி காலமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. இப்ப நீங்க கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன் தான். செவ்வாயோடைய அப்படிங்கிற கிரகத்தோடைய ஒரே கோச்சார பலன்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம ஆலோசனை பண்ணினா மட்டுமே தான் 100% பிரதன் அப்படிங்கிறது வந்து பிரதிபலிக்கும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தற நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.